ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் காட்டலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். அழகான கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்மளோட தோட்டத்தில் இன்றைக்கி மலர்ந்துருக்கு. அது கூட கொஞ்சம் நம்ம பேசவும் செய்யலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடவும் கமெண்ட் போடவும் மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட வேனிலா கெச்சப்பு தான். இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மழை வரல அப்படின்னாலும் ரொம்பவே மோடமாகவே இருந்தது. நம்மளோட வேனிலா கெச்சப்பு தனியாகவே மலர்ந்துருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட பெட்டல் அரேஞ்ச்மெண்ட்டும். அதே மாதிரி ஃப்ளவரும் பார்த்துட்டிங்கன்னா நல்ல பெரிய சைஸ் வரும். பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், என்னோடய 2 கை சைஸ் அளவுக்கு இதோட ஃப்ளவர் இருக்குது பாருங்கள். ஒரு கை இப்படி வச்சாலே பாதி தான் வரும். 2 கை சைஸ் அளவுக்கு ஃப்ளவர் பூத்துருக்கு. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான். நிறைய பட்டும் வந்துகிட்டே தான் இருக்கும். இதில் சூப்பரான ஒரு வெரைட்டி இது நம்மளோட ஒயிட் பியோனி தான். இங்கேயும் பட்டு இருக்குது ஒயிட் பியோனியில். இது ஒரு 2-3 நாளில் தான் நம்ம மலர வைக்கணும். ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி தான் ஒயிட் பியோனி. பாருங்கள், ஃபுல்லாக பட்டு இப்படி சூப்பராக பட்டு வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட நமோவில் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா தொட்டை மலர்ற மாதிரி ஃப்ளவர் இருக்குது. நமோ ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான். நம்ம வட்சானா மயூரி எல்லாம் மாதிரி ரொம்ப சூப்பராக நிறைய பெட்டல்ஸ் உள்ள ஒரு ஃப்ளவர் தான் நமோ. சூப்பராக இருக்கும். நிறைய பட் இருக்கும். நல்ல ஒரு ப்ளூமிங் வெரைட்டி. அதே மாதிரி நம்மளோட மேஜிக் ஒயிட் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. நிறைய பட்டு வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட ஸ்வேதாலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படியே கொட்டாமல் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். நிறைய கொட்டிடுச்சு வந்ததெல்லாம். இங்கே பாருங்கள், ஒரு பட்டு நல்லா மலர வைக்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் பாருங்கள் இவ்வளோ பெட்டல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் கொட்டவே இல்லை. இன்றைக்கி இவங்களை மட்டும் நம்ம மலர வைக்கலாம். பாருங்கள், நல்லா ஹால் விழுந்ததுனால தான் நான் இப்போ மலர வைக்கிறேன். ஹால் விழுவாமல் நம்மளுக்கு கொஞ்சம் சில பேருக்கு ஒரு ஆரவ கோளாறுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, அதில் பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் சில பேர் அவசரமாக போய் மலர வச்சுருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, ஃப்ளவர்ஸ் வெயில் ஒரு மணி நேரத்தில் அந்த வெயில் தாங்க முடியாமல் அது அப்படி காஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் நம்மளோட அந்த ஒரு க்யூரியாசிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சில பெட்டல்ஸ் லைட்டாக கொட்டிடும். லைட்டாக ஒரு ட்ரெஸ்லிங் மாதிரி இருக்குது. லைட்டான ஒரு மழை பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. சின்னதான ஒரு வெரி லைட்டாக ஒரு ட்ராப்ஸ் மாதிரி விழுந்துட்டுருக்கு மழை. இன்னும் சரியாக வரல. டெய்லி ஈவினிங் எங்களுக்கு மழை இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. நிறைய பேர் கேட்குறாங்க, மேம் உங்களுக்கு நல்ல ஹீட்டான கிளைமேட்டா இல்லை உங்களுக்கு எப்படி நல்ல கூலிங் கிளைமேட்டா அப்படின்லாம். இது சேலம் இப்படி நல்ல வெயிலாக தான் இருக்கும். தமிழ்நாட்டோட அந்த ஒரு பீக் கிளைமேட்டு தான் இங்கேயும். நல்ல வெயில். ஆனால் இப்போ கொஞ்சம் மழை இருக்குது, அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா மலர்ந்துடுச்சு பாருங்கள். இப்படி ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்டாக் கொடுத்துட்டிங்கனாலே ஃப்ளவர் மலர்ந்துடும், அவ்வளோதான். சூப்பராக இருக்குல்ல. நிறைய பேர் கேட்குற ஒரு வெரைட்டி தான். பட் ஆனால் டியூபர்ஸ் வரட்டும், கண்டிப்பாக சேலில் போடுறேன். முன்னாடியெல்லாம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் கேட்குறாங்க. முன்னாடி யாரும் பேமெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா டியூபர்ஸ் எப்போ கிடைக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ எனக்கு அது ஒரு டென்ஷனாக இருக்கும். வேண்டாம், பேமெண்ட் நான் யார்கிட்டையுமே முன்னாடி வாங்க மாட்டேன். யாரும் பண்ணாதீங்க. டியூபர்ஸே எனக்கு சில பேர் வீடியோ பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு தான் இந்த டியூபர்னு சொல்கிறாங்க. அப்படியும் பண்ணாதீங்க. ஏன்னா சில நேரம் அது புக்கிங் ஆகியிருக்கலாம். வீடியோ போட்டால் 1 ஹவர்லேயே லாஸ்ட் டைம் எல்லாமே சேல் ஆகிடுச்சு. சப்போ அப்படிங்கிற வெரைட்டி அது எல்லாமே உடனே சேல் ஆகிடுச்சு. 2 டியூபர்ஸ் தான் இருந்தது. ஸோ கேட்டுட்டு மட்டும் பேமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு பெட்டல்ஸ் இதாக கொட்டி இருக்குதுன்ட்டு. இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சோப் அந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லோட்டஸோட ஃப்ளவர் லீஃப் எல்லாம் யூஸ் பண்ணி நான் அதை ட்ரை பண்ணணும்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பெட்டல்ஸ் கீழே கொட்டி வேஸ்ட்டாக போகுது.
இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பெட்டல்ஸை கலெக்ட் பண்ணி வந்து அந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செய்யணும். சூப்பராக இருக்குல்ல. பல ஸ்டேஜஸ் இது ஸ்வேதாவில். இது நம்மளோட பேபி குயின் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஒரு வெரைட்டி. இது இன்னும் வந்து ஹைட்டாகவே ஃப்ளவர்ஸ் வரல. இதில் வந்து ஒரு இம்மெச்சூர் ப்ளூம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்டாண்டிங் லீஃப் இந்த சைஸ் தான் இருக்கும். இந்த ஸ்டாண்டிங் லீஃப் கூட வந்த ஒரு பட்டு தான் இது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பெட்டல்ஸ் இருக்கும் பேபி குயின். புது வெரைட்டி தான் இது. நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல்லு, நல்ல ஒரு டபுள் கலர், நிறைய பெட்டல்ஸ் இருக்குது இதில். பாருங்கள் இவ்வளோ பெட்டல்ஸ். சின்ன ஃப்ளவர் தான், பட் ஆனால் இவ்வளோ பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள். பெட்டல் கவுண்ட் வந்து நிறையா இருக்கும். இது நேற்றே கூட நம்ம மலர வைக்கலாம். பெட்டல் கவுண்ட் இருக்கிறனாலே வந்து இது வந்து மலர வச்சா தான் வந்து நம்மளுக்கு வந்து அழகாக தெரியுது. இல்லைனா வந்து ஃப்ளவர் அப்படியே நின்று கொட்டி போயிடும். இங்கேயும் பாருங்கள் பட்டு நிறையாவே இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ஹைட்டாக வந்து பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் இனிமேல் தான் வந்து இந்த பிளான்ட் வந்து ஹைட்டாக வளர ஆரம்பிக்கும். பட்டு சூப்பராக இருக்குல்ல. புது வெரைட்டி தான். நல்ல ரேட் இருக்குது இதுக்கு. நல்ல ப்ளூமிங் ஆகிறதுனால நினைக்கிறேன் இதோட ரேட் குறையவே இல்லை. இது நம்மளோட பீச்சி லேடி தான். இது ஆக்சுவலி வந்து இன்றைக்கி மலர்ந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்மளுக்கு அந்த பேபி பிங்க் ஷேடு தெரியல. ஆனால் இது நல்ல ஒரு பீச்சி பிங்க் ஷேடு வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். தனியாகவே மலர்ந்துட்டு தனியாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் இப்படி ஒன்று டச் பண்ணி விட்டேன். இன்னும் நிறைய பட் இருக்குது இதில். இதுவும் ஒரு புது வெரைட்டி தான். அதே மாதிரி நம்மளோட குயின் ஆஃப் ஹார்ட்டு இவங்களும் வந்து இன்றைக்கி வந்து தொட்டா மலரும் அப்படிங்கிற ஸ்டேஜில் நிற்கிறாங்க. இன்னும் ப்ளூமிங் ஆகிட்டே தான் இருக்குது. இன்னும் நிறைய பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது இந்த வெரைட்டியில். ரொம்ப சூப்பரான ஒரு செந்தாமரை இது குயின் ஆஃப் ஹார்ட்டு. சூப்பராக இருக்குல்ல. நல்ல ஒரு ரெட்டிஷ் பிங்க் ஷேடு. எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இன்னும் வந்து தாமரையெல்லாம் நம்மளுக்கு மலருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருக்கும். இன்றைக்கி எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து அழகான ஒரு வீடியோ அனுப்புனாங்க. அவங்களுக்கு வந்து எல்லோ பியோனி அவ்வளோ அழகாக அத்தனை பட்டு வச்சுருக்கு. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், எனக்கு கூட எல்லோ பியோனி இவ்வளோ அழகாக மலர்ந்தது இல்லை அப்படின்ட்டு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணால் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி அழகாக வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வரும். இந்த சென்டரில் அந்த சீட் போட் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த எல்லோயிஷ் ஷேடு இப்போ தான் கிளியராக தெரியுது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நம்ம வந்து வேனிலா கெச்சப்போட ஒரு அழகான பட்டு இது. நல்ல பெருசாக வந்திருக்கு பாருங்கள் வேனிலா கெச்சப்பில். இன்னும் நிறைய பட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். லீஃபு கடியில் இங்கேயும் இருக்குது பாருங்கள். இது நாளைக்கு தனியாகவே மலரட்டும். ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் ஹாலே விழுவல, ஆனால் சைஸ் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். பட்டு நல்ல பெரிய ஃப்ளவராக மலரும். அதே மாதிரி நம்மளோட S1 தான் இது. இப்போ கூட சேல் போட்டிருந்தேன். டியூபர்ஸ் எல்லாம் சேல் ஆகிடுச்சு. பவுல் லோட்டஸ் தான் S1. சூப்பராக இருக்கும். ஒரு லைட்டான ஒரு க்ரீன் ஷேட் வரும். சூப்பராக இருக்கும். ஒரு வெரைட்டி பவுல் வெரைட்டி தான். நிறைய பட் வரும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதில் வந்து எனக்கு ஒரு வாட்டர் லில்லியும் வந்திருக்கும். நான் இது எடுக்கிறதுனால தான் இது வச்சுருக்கேன். யாரும் வந்து இந்த மாதிரி வைக்க வேண்டாம். ஏன்னா லாட்டஸ் வந்து அடிபடும். இது இப்போ நான் எடுத்துருவேன். அதே மாதிரி நம்மளோட ரிஷி இன்னும் கொஞ்சம் மலர்ந்துருக்கு. பெட்டல்ஸ் காயுதுன்னு தான் நேற்று நான் மலர வச்சேன். இந்த மழையும் வெயிலுமா இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது இந்த பிளான்ட்டுக்கு. இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகணும். பட்டு இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஷோபா தொட்டா மலருங்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் ஒரு டைம் சும்மா தொடுறேன். பெட்டல்ஸை சும்மா தொட்டாலே போதும், அழகாக மலர்ந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஷோபாவோட பட்டு பாருங்கள் எவ்வளோ பெட்டல் அரேஞ்ச்மெண்ட். அப்படி ஒரு பெட்டல்ஸு. நிறைய பேர் வந்து இது 1000 இதழ் தாமரையான்னு கேட்குறாங்க. இது 1000 இதழ் தாமரை இல்லை. 1000 இதழ் தாமரை அப்படிங்கிறது ஒரு ஹார்டி வெரைட்டி. இவ்வளோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் அது கொடுக்காது. வருஷத்தில் நமக்கு ஒரு ஃப்ளவர் வச்சாலே பெரிய விஷயம். சூப்பராக இருக்குல்ல. சென்டர் போர்ஷனே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சென்டரில் மட்டும் அந்த பெட்டல்ஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் இருக்குது. சூப்பரான பெட்டல் கவுண்டோட அழகான ஒரு வெரைட்டி. இங்கேயும் ஒரு நல்ல பெரிய பட்டு வந்திருக்கு. ஃப்ளவர் தான் வெயிட்டு தாங்காமல் சாஞ்சிருக்கு.
பாருங்கள். நம்மளோட ஒயிட் மேஜிக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட செகண்ட் டேயில் வந்து இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு க்ரீனிஷ் ஷேடுக்கு இது மாறிடும். இதுதான் வந்து இதில் மேஜிக்கே. அதுதான் வந்து மேஜிக் ஒயிட்டு. அதே மாதிரி நம்மளோட அமீலியா பாருங்கள். அமீலியாவும் பார்த்துட்டிங்கன்னா சென்டரில் இருந்து அந்த பெட்டல்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே மலர்ந்துடுச்சு. இதில் வந்து அந்த சென்டர் பெட்டல்ஸ் வந்து ரொம்ப லெங்க்த்தாக அப்படி நீட்டிகிட்டு இருக்கும். அதுதான் இதில் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. இந்த பெட்டலோட இந்த அரேஞ்ச்மெண்ட்டு தான் அழகாக இருக்குது. இந்த குட்டி குட்டியாக வர்றது நம்ம பெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெட்டலாய்ட்ஸ் வந்து நல்லா பெருசாக லெங்க்த்தாக இருக்குது. அதனாலவே இது ஒரு ஸ்பெஷல் அழகாக இருக்குது இந்த ஃப்ளவருக்கு. மழை இல்லைன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நம்மளோட ஷோபா இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதுதான் நம்மளோட ஐஸ்வர்யா பாருங்கள் எப்படி பட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாக பட்டு தான். அதே மாதிரி நம்மளோட பட்டர் மில்க்கு க்ரீன் கலர் லாட்டஸு. இது வந்து அடுத்தது நம்மளோட நித்யா தான். நித்யாங்கிறது பவுல் லாட்டஸ் தான். நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் சின்ன டப்லே கூட. ஆனால் ஃப்ளவர் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக வராது பாருங்கள். இதுதான் வந்து இதோட மேக்ஸிமம் சைஸ். இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும், அவ்வளோதான். இங்கேயும் இருக்குது பாருங்கள். நம்ம மலர வைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல அழகான கலர் பார்க்கலாம் பாருங்கள். நல்ல சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்குது நம்மளோட லாட்டஸுக்கு. மலர வைக்கும்போது அப்படி ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் இந்த ஸ்மெல்லு. சூப்பராக இருக்குல்ல. நம்மளோட நித்யா தான். சூப்பராக இருக்குது. இன்னும் வந்து நம்மளுக்கு நிறைய பட்டு இருக்குது. பட்டு வந்துகிட்டே இருக்கும். நித்யாவுக்கும் பார்த்துட்டிங்கன்னா பெட்டலோட டிப்பில் லைட்டான அந்த ஒரு பீட்ஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டிலே வந்து அது தெரியுது பாருங்கள். இந்த பெட்டல்ஸில் அந்த டிப்பில் இருக்கிற அந்த பீட்ஸு இதில் பாருங்கள் நல்லா கிளியராகவே தெரியும். இதுதான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட ஒயிட் பியோனியை காட்டுங்க அப்படின்னு வந்து ஒருத்தங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க. நான் அடிக்கடி காட்டிகிட்டே தான் இருக்கேன். இது நம்மளோட ஒயிட் பியோனி தான். சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஃப்ளவர் இருக்குது. ஒயிட் பியோனி ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும், பூத்துட்டே இருக்கும். இங்கேயும் எனக்கு வந்து திலன் இருக்குது. திலன் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் வந்து பட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. சூப்பராக இருக்கும். நல்ல ஹைட்டில் வந்து ஃப்ளவர் வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் திலன். அதே மாதிரி நம்மளோட ஒரு சூப்பரான வெரைட்டி தான் affection 16 அப்படிங்கிற வெரைட்டி. பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து பட்டு வந்து ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருந்தேன். affection 16 எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு அழகான ரெட்டிஷ் பிங்க் ஷேடு வரக்கூடிய ஒரு பவுல் லாட்டஸ் தான். எத்தனை பட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். எப்போவுமே பூத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். மாதிரி நம்மளோட மயூரி இங்கே டப்லேயும் இருக்குது. இதுலேயும் வந்து நல்ல அழகான 2 பட்டு வந்திருக்கு. காற்றடிக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்குது. இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான affection 16 இருக்குது. பாதி தான் மலர்ந்து இருந்தது. நம்ம வந்து லைட்டாக தொட்டிங்கன்னா மீதியும் மலரும். சூப்பராக இருக்குல்ல. இதுவும் நிறைய பட்டெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது உள்ளேருந்து. சூப்பரான ஒரு வெரைட்டி தான். அதே மாதிரி நம்மளோட காவேரி இன்றைக்கி வந்து அழகாக நம்ம மலர வைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் நிற்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி தான் வந்து காவேரி. சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இந்த பட்டு நான் பயந்துகிட்டே இருந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ஹைட்டாக நின்றுட்டு இருந்தது. ஸோ அதனால் எனக்கு வந்து இது உடஞ்சி விழுந்துருமோ காற்றுலன்னு ஒரு பயம் இருந்துச்சு. நல்ல வேலை இது வந்து மலர்ற ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடுச்சு. நல்லா அப்படியே காற்றடிக்கும் போது அப்படியே ஆடிக்கிட்டு தான் இருந்தது இந்த காவேரியோட ஃப்ளவரு. வருமானு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்து ரொம்ப அழகாகவே வந்துடுச்சு. சென்டரில் அந்த ஒரு பெட்டல்ஸோட அந்த ஒரு அழகு பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குல்ல காவேரி. சூப்பராக இருக்குது. பெட்டல்ஸை விட அந்த சென்டரில் இருக்கிற அந்த போர்ஷன் தான் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஹைட்டாகவே ஃப்ளவர் வந்தது. சூப்பராக இருக்குது பாருங்கள். என்னோடய பாப்பாவும் வந்துட்டாங்க. அவங்க வந்து பூவை தொட்டு காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க.
ஸோ அவங்க காமிக்கட்டும். நம்மளோட வஜ்ரா தான். ஸோ இதை வந்து நான் மலர வச்சு காமிக்கிறேன். சாமி அம்மா மலர வைக்கிறேன். சூப்பராக இருக்கும் நம்மளோட வஜ்ரா. வஜ்ரா வந்து ஒரு ஸ்பெஷல் கலர் வந்து வரும். நம்மளுக்கு வந்து லாட்டஸில் நிறைய பேர் இன்னும் ப்ளூ கலர் லாட்டஸ் இருக்கான்லாம் கேட்குறாங்க. லாட்டஸ் அந்த ப்ளூ கலரில் வராது. வாட்டர் லில்லி தான் ப்ளூ கலரில் வரும். நம்மளோட ஒரு ஆரஞ்சு அண்ட் எல்லோ மிக்சடான ஒரு வெரைட்டி தான் நம்மளோட வஜ்ரா. இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல, அதான் நான் மலர வச்சு காமிச்சேன். ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு நாள் முன்னாடி மலர வைக்கும்போது நம்மளுக்கு இதோட கலர் வந்து அழகாக பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சென்டரில் வந்து ஒரு க்ரீன், எல்லோ, அப்புறம் பெட்டல்ஸோட டிப்பில் வரும்போது ஆரஞ்சு கலந்த ஒரு பீச் ஷேடு சூப்பராக இருக்கும். நம்மளோட கோல்டன் சன்செட்டே நிறைய பேர் என்கிட்ட விரும்பி வாங்கினாங்க. அதுவும் வேறு ஒரு அழகாக இருக்கும். இது வந்து வேற ஒரு அழகாக இருக்கும். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸோட்டிக் வெரைட்டினே இதை சொல்லலாம். ஏன்னா இந்த கலர் வந்து ரொம்ப அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நிறைய பட் இருக்குது. சூப்பராக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட வஜ்ரா.